வணக்க மக்களே. நம்ம மாறன் கதையில் ஜூலை 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் நம்ம ஹீரோயினோட அக்கா, இவங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பரான ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது அந்த வில்லியை இந்த பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஹீரோவோட அத்தை இங்கேருந்து வந்துட்டு ஹீரோயின்ட்ட, இங்கே பாருமா, ஏன் வந்துட்டு அவளை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க, அவள் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயிலேருந்தே சொல்கிறா. எப்படி ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவா? அவள்லாம் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டா. ஏன் நீங்கள் எல்லாரும் அவளை நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வள்ளியம்மா, ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அவளை ரொம்ப நம்புறீங்க. ஆரம்பத்தில் அவள் என்ன சொன்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பேசினா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல, அவங்க அம்மா உயிரோடு வந்தாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் பொய் சொல்லுவா அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, இல்லை நீ சொல்கிறது தப்பு, எந்த ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் தப்பு சொல்ல மாட்டா, பொய்யும் சொல்ல மாட்டா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி வள்ளியம்மா, ஒரு முடிவு பண்ணிக்கலாம், நீங்கள் போயிட்டு அவளை செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அத்தை வந்துட்டு ரொம்ப குழப்பத்தோட வெளியில் வராங்க. இப்படி அவள் அடித்து சொல்கிறா அப்படின்னா கண்டிப்பாக அவள் சொல்கிறதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். சரி நம்ம போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மாடியிலேருந்து வரும் பொழுது ஹீரோயினோட அம்மா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கேருந்து வந்துட்டு ஹீரோயின் அம்மாவை பார்த்து, இங்கே பாரு, எனக்கு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, என்ன நான் டீ போட்டு கொண்டு வரணுமா? இங்கே பாரு, நீ வந்துட்டு இந்த வீட்டில் யாருன்னு உனக்கு தெரியும்ல, நீ வந்து பின்வாசல் வழியாக வீட்டுக்கு வந்த, நீ போய் என்கிட்ட டீ போட்டு கொண்டு வான்னு சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, உன் பொண்ணு எப்படி இந்த வீட்டுக்கு 2ஆம் தாரமாக வந்திருக்கா, அவள் மட்டும் என்ன யோகியமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே நம்ம வள்ளி கவனிக்கிறாங்க. சரியான கோவத்தில் இங்கே வந்துட்டு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்படியே அந்த வில்லியோட அம்மா நடிக்கிறாங்க, ஒரு காஃபி தான் போட்டு கேட்டேன், தலைவலிக்குது அப்படின்னு. அதுக்கு போய் இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நான் இந்த வீட்டில் கொல்லைப்பக்கம் வழியாக வந்தானா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பேசவில்லை, இவங்க பேசினதுக்கு நான் எதிர் பேச்சு பேசினேன், அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு நம்ம வள்ளி சொல்கிறாங்க, சரி உனக்கு காஃபி தானே வேணும், இரு நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதோட அந்த வில்லியோட அம்மா நேராக ஹீரோயினோட அம்மாவை பார்த்து, இங்கே பாரு, நீ இந்த வீட்டிலே இருந்து உன் பொண்ணை இந்த வீட்டில் செட்டில் ஆக்கிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? யாரோட சொத்தை யார் அனுபவிக்கிறது? இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னையும் உன் பொண்ணையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நானே இந்த பொண்ணை இந்த வீட்டில் செட்டில் ஆகிட்டு மறுவேளை பார்க்குறோம் பாரு அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீங்கள் 2 பேருமே தப்பாக சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே புகுந்திருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் அந்த கடவுள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இது கேட்டதும் வில்லியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கோம், அது முடிஞ்சதோட அப்படி இருக்குடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா நினைக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரி இவங்க சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்காக தான் இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா வில்லியோட அம்மா நேராக வில்லிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, இந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் எப்படி வந்த அப்படிங்கிறது உனக்கு தெரியுமில்ல, நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருந்தேன், ஆனால் இப்போ நீ திடீர்னு உயிரோட வந்து நிற்கிற, அந்த விஷயமே எல்லாருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதோடு தான் அவங்க நம்பியிருக்காங்க. அதுவும் அவங்க முழுசாக நம்பலை, இன்னும் என் மேலே கொஞ்சம் சந்தேகத்தில் தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது, நீ தேவையில்லாமல் இடையில வாய் கொடுக்குற வேலை வச்சுக்காதம்மா. இது கேட்டதோட அவங்களும் சரிடி, நான் எதுவும் பேச்சு கொடுக்கலடி அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்ப வில்லியோட அம்மா சொல்றாங்க, "என்னடி இப்படி சொல்ற? அப்ப இந்த வீட்ல நான் அதிகாரம் காமிக்க முடியாதா?" அதுக்கு வில்லி சொல்றாங்க, "அம்மா அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருமா" அப்படின்னு சொல்ல, உடனேயே வில்லியோட அம்மாவும், "சரிடி, நீயும் சொல்றதுனால அமைதியா இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள என்ன அனுமதிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். இதுல நான் அவங்க காஃபி குடுக்கல, இவங்க காஃபி குடுக்கலன்னு சொன்னா என்ன வீட்ட விட்டு தொரத்துனாலும் தொரத்திருவாங்கடி" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வில்லி சொல்றாங்க, "இங்க பாரு, நம்ம இந்த வீட்டுக்குள்ள இந்த குடும்பத்தை மொத்தமா காலி பண்றதுக்காக வந்திருக்கோம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ." இது கேட்டதோட அந்த வில்லியோட அம்மாவும், "சரிடி, ஞாபகம் இருக்குடி" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நேரா ஹீரோயின்ட்ட, "இங்க பாரு, பாவம் பிருந்தா, அவளோட லைஃப் எப்படி கேள்விக்குறியா இருக்குதுன்னு பாரு. இப்ப நம்ம என்ன பண்றது?" அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, "அதான் எனக்கும் தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளான்ல எப்படியாவது அவளை சிக்க வைக்கணும். அவ சிக்கிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அவளால தப்பிக்கவே முடியாது. எல்லாருக்கு முன்னாடிகளையும் அவ உண்மையை சொல்லித்தான் ஆகணும்." இது கேட்டதும் ஹீரோவும் ஆமா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம வள்ளியம்மாவை காமிக்கிறாங்க. வள்ளியம்மா வந்துட்டு கிச்சனில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வீரா சொன்ன மாதிரியே இவ உண்மையாவே கர்ப்பமா இருக்காளா இல்லையா? ஒருவேளை இவ கர்ப்பமா இல்லாம நம்ம எல்லாரையுமே ஏமாத்துறாளோ? இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்லியிருக்காளோ? எப்படி அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வள்ளி யோசிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்திய பொண்ணுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, "சொல்லுங்க வள்ளியம்மா, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்றீங்க." அப்ப இவங்க சொல்றாங்க, "இது மாதிரி என் வீட்ல ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கா. அவளை கொஞ்சம் அழைச்சிட்டு வரணும் உங்ககிட்ட. ஏன்னா அவ கொஞ்சம் ஹெல்த் கம்மியா இருக்கா. ஸோ அதனால" அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த அம்மா சொல்றாங்க, "நீங்க ஏன் வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்து வரணும்? நானே வீட்டுக்கு வரேன், கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொன்னதோட வள்ளியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க. அப்ப வள்ளி வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட அந்த வில்லியும் வில்லியோட அம்மாவும் வந்துடுறாங்க. அப்ப வில்லி கேக்குறாங்க, "இங்க என்ன நடக்குது? ஏன் சித்தி, எதுக்கு சித்தி எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க?" அதுக்கு வள்ளி சொல்றாங்க, "எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரியமா தான். நீ கர்ப்பமா இருக்கியல்ல, அதான் எங்க வீட்லயே ஆளா நீ தான் கர்ப்பமா இருக்க. அதனாலதான் இது மாதிரி வைத்தியரை வர சொல்லி உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல வைத்தியம் பார்க்க சொல்றதுக்காக வர சொல்லியிருக்கேன். அவங்க எப்பவுமே நம்ம குடும்பத்துல வந்து பார்த்துட்டு போவாங்க." இது கேட்டதும் அந்த விஜிக்கு ரொம்ப அதிர்ச்சி. "ஏன் சித்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்." அதுக்கு வள்ளி சொல்றாங்க, "இங்க பாரு, பார்க்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஏன்ன நம்ம குடும்பத்துல இதெல்லாம் பாக்குறது தானே." அப்ப அவரும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல வில்லியோட அம்மா வந்துட்டு வில்லிய பார்த்து, "என்னடி, இன்னைக்கு நல்லா மாட்டிப்போம் போலயே. அந்த டாக்டர் கிட்ட ஆல்ரெடி நம்ம சொல்லி வச்சு இப்படி ஒரு பிளான் பண்ணோம். ஆனா இப்ப இவ யாருன்னே தெரியாதேடி, என்னடி பண்றது?" அப்ப வில்லி சொல்றாங்க, "அதாம்மா எனக்கும் தெரியல. இங்க பாரு, நீ மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையில நான் சிக்கிரிக்கவே மாட்டேன். நீ தான் தேவையில்லாம என்ன இந்த பிரச்சனையில சிக்க வச்சுட்ட. இப்ப நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. சரி இருக்கட்டும், இப்படியாவது சமாளிச்சு தானே ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு ஒரு வயதான அம்மா வராங்க. அவங்கள பார்த்ததோட நம்ம வள்ளி ஓடி போய், "வாங்கம்மா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், வாங்க பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல ஒரு குழந்தை உண்டாயிருக்கு. யாரும்மா அது, உன் மூத்த பொண்ணா?" அப்படின்னு சொன்னதோட அதுக்கு வள்ளி சொல்றாங்க, "இல்ல, என் கார்த்திகை கல்யாணம் பண்ணியிருக்கோம்ல, அந்த பொண்ணு" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அம்மா நேரா விஜய கூப்பிடுறாங்க. "இங்க வாதாயி" அப்படின்னு சொன்னதோட விஜய் வந்துட்டு பயத்திலேயே போய் அவங்க பக்கத்துல உட்கார்றாங்க. அவங்க நேரா விஜய பார்த்ததோட கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு கட்டாயமா வந்துட்டு கர்ப்பமா இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வள்ளிய பார்த்து, "இந்த பொண்ணு தானா?" அப்படின்னு கேட்க, அப்ப வள்ளி சொல்றாங்க, "ஆமா பெரியம்மா, இவதான் என்னோட கார்த்தி இருக்கான்னு அவனோட பொண்டாட்டி" அப்படின்னு. உடனே அந்த அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையை பிடிச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு அங்க உள்ளவங்க எல்லாரையுமே பாக்குறாங்க. பார்த்துட்டு, "ஏம்மா, இந்த பொண்ணு உண்மையாவே கர்ப்பமா தான் இருக்கிறாளா?" அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம விஜய் சொல்றாங்க, "ஆமா பாட்டி, நேத்து கூட டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாரு." இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, "டாக்டரா? எந்த டாக்டருமா வந்து சொல்லிட்டு போனாரு?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குதான் வள்ளி சொல்றாங்க, "ஆமாப்பா, ஆமா பெரியம்மா, நேத்து ஒரு டாக்டர் வந்துதான் இவ மயக்கமட்டு விழுந்ததை பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க.
இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, அவரு சுத்தமா ஒழுங்கா பாக்கல போல, இந்த பொண்ணு ஒண்ணு கர்ப்பமா இல்லத்தா அப்படின்னு சொன்னதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு பெரியம்மா, நீ சொல்றது உண்மைதானா? அப்ப பெரியம்மா சொல்றாங்க, ஏமா நான் எத்தனை பேருக்கு பாத்திருக்கேன் அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல, நான் சொல்றது பொய்யா இருக்குமா அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி வந்துட்டு நேரா விஜய பார்த்து, இங்க பாரு உண்மையை சொல்லு, அந்த டாக்டர் கிட்ட நீ பணம் கொடுத்து இப்படி சொன்னியா? அப்ப விஜய் சொல்றாங்க, ஐயோ அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த டாக்டரை கூட்டிட்டு வராங்க. அவரை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா டாக்டரை பார்த்து, இங்க பாருங்க, இந்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை வருஷம் பழக்கம், ஆனா திடீர்னு ஒரு பணத்துக்காக நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட வந்து நேரடியா பேசினேன். சொல்லுங்க அப்பா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாரு, சார் நேத்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு சில ரவுடிகள் மிரட்டுனாங்க. இது மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுனாங்க. வேற வழி இல்லாம சொன்னோம் சார் அப்படின்னு சொன்னதோட நம்ம ராமச்சந்திரனுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப வள்ளி இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் வள்ளி சொல்றாங்க, அப்ப இதுவும் நாடகமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏன் சித்தி, ஏன் அத்தை, நான் தான் அப்பவே சொன்னேன்னு, இவ வந்துட்டு செமையா வந்து பொய் சொல்றா, நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்துறா அப்படின்னு நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சமாவது கேட்டியா? அம்மா உயிரோட இல்ல அப்படின்னு சொன்னா, அப்புறம் அவங்க அம்மா உயிரோட வந்து நின்னாங்க. இது எல்லாத்தையுமே நீ வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு அத்தை, இவ சொல்றது முழு பொய். இப்பவே இந்த இடத்த விட்டு விரட்டி அடிச்சிரு, இல்லைன்னா இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையை உண்டாக்குவாலோ தெரியல அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி வந்துட்டு நேரா அந்த விஜய பார்த்து, இங்க பாரு, அத்தனை பேரு சொல்லும் பொழுதும் இன்னும் உனக்கு தாண்டி நான் சப்போர்ட் பண்ணேன். எல்லாருமே எதிர்த்து அவ பொய் சொல்ல மாட்டா, இந்த விஷயத்துல அவ ரொம்ப நல்லவ, இப்படி எல்லாம் பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி நான் உனக்காக தாண்டி எல்லாருக்கும் முன்னாடியிலையும் வந்து சப்போர்ட் பண்ணேன். ஆனா இன்னும் நீ திருந்துற மாதிரி தெரியல, அப்படி எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எதுக்காக பண்றேன்னு உங்க யாருக்குமே தெரியாதா? எங்க அப்பா செந்தில் உயிரோட இல்ல அப்படிங்கறதுக்கு முழு காரணம் யாரு? இந்த ராமச்சந்திரன் தானே. இவனோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம வள்ளிக்கு செம ஷாக்கு. என்னடா இவ இப்படி பேசுறாளே அப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க வள்ளி. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாத்தியாட்ட, இவளோட ஒரிஜினல் முகமே இதுதான். உன்கிட்ட எப்படி எல்லாம் சொல்லி என்னெல்லாம் பேசி நாடகம் ஆடுனா, ஆனா பாத்தியா இப்ப இவ எப்படி பேசுறாதுன்னு. இங்க பாரு, இவளுக்கு இதுக்கு மேல நீ இடம் கொடுத்தீன்னு வச்சுக்கீங்க, நம்ம குடும்பத்துல பல பேரை இழக்கிற மாதிரி வரும். இதுக்கு மேலையும் இவளையும் இவ அம்மாவையும் இந்த வீட்டுக்குள்ள விடாத, இந்த இடத்த விட்டு துரத்தி எறி அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி வந்துட்டு நேரா அந்த விஜய பார்த்து, இங்க பாரு, இதுக்கு மேல நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. அப்ப அந்த விஜயோட அம்மா வந்துட்டு பின்னாடியே ஓடி வராங்க. என் பொண்ணை விடுங்க, என் பொண்ணை விடுங்க அப்படின்ட்டு ஓடி வராங்க. அப்ப வள்ளி வந்துட்டு அந்த விஜய பிடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க. இத ஹீரோவும் ஹீரோயினும் பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் அங்க இருந்து வந்து விஜய பார்த்து, இங்க பாரு, நான் என்ன சொன்னேன், இந்த குடும்பத்துக்கிட்ட யாரும் வந்துட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது, அப்படி பிரச்சனை பண்ணா அவங்களுக்கு என்னோட பதிலடி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னல. உன்னோட உண்மையான முகத்தை பத்தி நிரூபிச்சாச்சு, முகத்திரையே கிழிச்சாச்சு, இனிமே நீ என்ன நினைச்சாலும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கிறாங்க. அப்ப அந்த வில்லியோட அம்மா வந்துட்டு நேரா விஜய பார்த்து, சாரி விஜய், என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அப்ப அந்த வில்லி சொல்றாங்க, நீ மட்டும் இங்க வராம இருந்திருந்தா நான் நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை பழி வாங்கி ஒண்ணு இல்லாம ஆக்கியிருப்பேன். ஆனா நீ இடையில வந்து என் பிளான் எல்லாத்தையுமே சொதப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. அதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, வில்லியோட அம்மா சொல்றாங்க, சாரிடி, என்னை மன்னிச்சிடுடி, இப்ப நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நான் தானே காரணம் அப்படின்னு. அப்புறமா வில்லியோட அம்மாவும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதோட ராமச்சந்திரன் நேரா பிருந்தாவை பார்த்து, இங்க பாருமா, என்னை மன்னிச்சிடு, இது மாதிரி ஆரம்பத்துல நீதான் என் வீட்டு மருமக அப்படின்னு உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னை இந்த வீட்டு மருமகள் ஆக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இடையில அந்த விஜய் வந்துட்டு தேவையில்லாம இந்த குடும்பத்துக்குள்ள புகுந்து இது மாதிரி கார்த்திக் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி என் புள்ள மேலேயே என்னை சந்தேகப்பட வச்சுட்டான். அவளை மாதிரி ஒருத்திய நான் நம்பினதுக்கு எனக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரியல. அம்மாடி, என்னை மன்னிச்சிடுமா,
உனக்கு நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு பிருந்தா சொல்றாங்க, மாமா அந்த மாதிரி ஒருத்திய இந்த வீட்டை விட்டு துரத்துனதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. உங்க மேல கண்டிப்பா நான் கோவப்பட மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அந்த ராமச்சந்திரனும் சரிம்மா, இதுக்கப்புறம் இனிமே அவங்க பிரச்சனை நமக்கு இருக்காது, நம்ம எல்லாரும் இனிமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான், கார்த்திக் இனிமே சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, நான் பிருந்தாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அதனாலதான் கடவுள் மறுபடியும் என் பிருந்தாவை என்கிட்ட சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு அவரு சந்தோஷப்படுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.